இவனை யார் பாச்சு போட்டுருப்பாங்க? ஒண்ணுமே புரியல. திடீர்னு இப்படி செத்து கிடக்குறான். அங்க இது புடி. பிளாக் கரெக்டா இருக்கா? ஷாட் ரெடியா? போலாம். நீ ரோல் பண்ணு, நான் போறேன் பாரு. ஓகேனா? சார் இந்த மர்டர் எனக்கு என்னமோ 2 days ஓல்டுன்னு தோணுது. பார்த்தா அப்படி தெரியல, பாடி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சார் மொத்தமும் தேடி பார்த்துட்டேன் சார், ஒரு க்ளூவும் கிடைக்கல சார். எதிர்பார்த்ததுதான். நீ யானையை கூட தேடி கண்டுபிடிச்சிக்க மாட்டேன்னு தெரியும். அதனால க்ளூ எல்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரு வேலை பண்ணு, நான் ஒரு விடுகதை சொல்லுவேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. நொடியில சொல்லிடுறேன் சார். 2 வேலிக்கு நடுவில் சோமபானம். அது கடலை பார்த்து பொறாமப்படும், மேகத்தை நேசிக்கும். என்னது? உண்மையை சொல்லுங்க சார், இது பாடமா விடுகதையா? ஆரியா? க்ளூ கண்டுபிடிச்சிக்க மாட்டேன், விடுகதையும் தெரியாது. அட்லீஸ்ட் பாடியை போஸ்ட்மார்ட்டமாவது கொண்டு போவியா? ஒரு நொடியில பண்ணிடுறோம். கொண்டு போங்க. யோ வாங்கயா, பாடியை பிடிங்க. பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இங்க பின்னாடி இருக்கிற பெரிய ஆத்தங்கரையில ஒரு மர்டர் நடந்ததுனால தான் இங்க இருக்கோம். இறந்தவர் யாருன்னா சோம நாயுடு, ஊரு துறையூர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த கொலையில எந்த க்ளூஸும் கிடைக்கலனாலும் போலீஸ்காரங்க மட்டும் விடுகதைகள் சொல்லி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் போலீஸ்காரங்களால ஆகாத காரியம். டேய், இப்ப நான் சொன்ன இந்த கதையும் அவங்க சொன்ன விடுகதையும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா டிவி சேனலுக்கும் போகணும். ஞாபகம் வச்சுட்டு எழுது. சார், நான்லாம் பிபிசியில் இருக்க வேண்டியவன் சார். மேலே கை வைக்கிறதெல்லாம் சரியில்லை. லோக்கல் டிவி. லோக்கல் டிவி. பிபிசி போகிறதுக்கு திறமசாலி தானே. எனக்கு என்ன சந்தேகம்னா, எனக்கும் உனக்கும் ஏதாவது சொத்து தகராறு இருக்கு? எதுவும் இல்லை சார். அப்புறம் எதனால சார் தேவையில்லாம போலீஸ் மேல வெறுப்ப கொட்டணும்? அது நியூஸ் சேனல்ல இவ்வளவு பில்டப்லாம் கொடுக்கலன்னா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். அதான் வெயிட்டா போடணும். இப்போ எடுத்ததெல்லாம் டெலீட் பண்ணிடுப்பா. டேய், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறா. சரிண்ணா. டேய், சொன்ன மாதிரி இவனை எவனோ போட்டு தள்ளிட்டான்டா. யாரா இருக்கு? இங்க வா. சார் வணக்கம் சார். அவனுக்கு ஊருக்குள்ள யாரு கூடயா பிரச்சனை இருக்கு? அட, ஏன் பிரச்சனை இல்லை சார். இவனுக்கு நம்ம மெக்கானிக் சைடு தங்கராசுக்கு ஐயோ பெரிய பிரச்சனையாச்சு சார். அவ்வளவு இதுக்கு நேத்து ரத்னக்கல்லுக்காக இவனை கொன்னுட்டு ஆத்தங்கரையில போட்டுறதா சொன்னான். இல்லடா? ஆமா சார், கண்டிப்பா அவன் தான் கொண்டு இருப்பான். கிளம்பு. சார் ஏத்தியாச்சு சார். இந்த தங்கராச ஸ்டேஷன் ஒரு நொடியில கூட்டு வந்துடுறேன் சார். ஏய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க. அடங்கொக்க மக்கா, உன் கைப்பட்டா எப்பேற்பட்ட வண்டியா இருந்தாலும் ஸ்டார்ட் ஆயிடும். தேங்க்ஸ் தங்கராசு. தேங்க்ஸ் எடுத்து பாக்கெட்ல சொருவிட்டு பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்து என் கையில சொரு. டேய் தங்கராசு, டேய் இப்ப எல்லாரும் வர்ற டைம். அக்கம் பக்கத்துல 4 ரவுண்ட் சுத்தினேன்னு வச்சுக்கோ, சாயந்தரத்துக்குள்ள உன் பணத்தை நான் கொடுத்துருவேன். 4 ரவுண்ட் அடிச்சா நீ வீட்டை மறந்துடுவ. அப்புறம் எனக்கு எப்படா பணத்தை தருவ? ஓ, இப்ப எவ்வளோ? 300 ரூபா. டேய், இந்த 300க்காக நான் ஊரை விட்டு ஓடி போயிருவா? நீ ஓடி போனாலும் பரவாயில்ல, காசை கொடுத்துட்டு ஓடிடுறா. டேய், ஒரே ஊருக்காரங்க, அது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஒரே ஊருன்றதுனாலதான் ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் காசு கேட்டேன். வேற யாராச்சும் நான் முன்னாடியே காசு கேட்டுருப்பேன். அது இல்லடா, அது இது எதுவும் இல்ல. காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கோ. கஞ்ச பிசுனாரி பயல. என்னடா சொன்ன? காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போறேன்னா செத்த பணத்தை கழுத்துல போட்டுட்டு போவனா என்ன? தேசி பய. ஆமா, அந்த தங்கராசன் நம்ம எஸ்ஐ சார் லூசுன்னு சொன்னாரு. நம்ம கூப்பிட்டா அவன் வருவானா? நம்ம யாரு? போலீஸ்காரங்கல்ல. அவன் தங்கராசா இருந்தாலும் வெள்ளி ராசா இருந்தாலும் நம்ம அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஏய் தங்கராசு, எஸ்ஐ கூட்டு வர சொன்னாரு, வா. வேலை உங்களுதான். எங்களுக்கு தான். அதுக்கு அப்படின்னா உங்க எஸ்ஐயே வர சொல்லுங்க. நான் அப்பவே சொன்னல இவன் வர மாட்டான்னு. யார் சார்? புது கான்ஸ்டபிளா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப நீ வர போறியா இல்லையா? அது இல்ல சார், நீங்க கூப்பிட்டன்றதுனால இல்ல. பாவம், இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அதுக்காகவாச்சும் வரேன். நான் உனக்காகலாம் ஒண்ணும் வரல. பின்ன யாருக்காகமா வந்த? சொல்லு. அது சொல்லு. இந்த வெக்கத்தெல்லாம் எஸ்ஐ முன்னாடி காட்டு, வா. அங்க உட்காந்துட்டியா? போலாம். ஆக்டிவா செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு சார்.
அப்பவே சொன்னல நம்ம நினைச்சா யாரை வேணாலும் கூட்டு போயிருவோன்னு. நான் வந்தாலே அப்பளம் ஆக்கிடுவேன், அவ்வளவுதான். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு சார். பிரேக்கை மட்டும் நல்லா பிளான் பண்ணி போடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். முன்னாடி போ. ஏய், நீ யாரும் இல்லாத அனாதை, நீ எதுக்குடா பணம் பண்ணாலும் சார், அலைஞ்சிட்டு சார், இருக்க? சார், ஒரு நிமிஷம் வண்டி ஆஃப் பண்ணுங்க சார். வண்டி ஆஃப் பண்ணுங்க சார். அப்பா ஒரு நிமிஷம் இறங்குங்க. அட ஒரு நிமிஷம் இறங்கு. அப்பா அங்க பாருங்க, அங்க ஒரு திருஷ்டி பொம்மை தெரியுதுல்ல, அங்க இருக்க 3 ஏக்கரும் நம்மளுதுதான். அதுதான் அங்க பாருங்க, அங்க ஒரு ஆத்தங்கரை தெரியுதுல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க 30 ஏக்கரையும் வாங்கலான்னு இருக்கேன். சார் என்ன சார் இவன் क्वेश्चन நீங்க கேட்ட ஆன்சர் என்கிட்ட சொல்றா? கிறுக்கு பையன். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஏய், இந்த மூஞ்சி 30 ஏக்கர் வாங்குமா? முதல்ல வண்டியில ஏறு. வாங்குனதுக்கு அப்புறம் உங்களை தான் கூப்பிடுவேன். ரிஜிஸ்டர் நான் பண்ண மாட்டேன். ரிஜிஸ்டர். என்ன எஸ்ஐ சார், ஜீப் என்ன ரிப்பேரா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? அட்டிங். வர போலீஸ்னாலே பயம் இல்லாம போச்சு மாடை. ஆமா சார். எங்கேயா தங்கராசு? இங்க இருக்க சார். வா வா, போடா. சிஎம் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு. நீங்க செய்ய சொன்னா செஞ்சிடணுமோ? என்ன காசு கொடுங்க சார். முடிஞ்சதும் தரேன்டா. அப்படி ஒரு நாள் கொடுக்கலையே, என் கையில பணத்தை வைங்க, நான் ஜீப்ல கையை வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா விடுங்க சார், வேலை மிச்சம், நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஏய், எஸ்ஐ சார் கிட்ட மரியாதையா பேசு. ஐயோ சார், நான் எல்லார்கிட்டயும் இப்படிதான் சார் பேசுவேன். அவ்வளவு ரோஷம் இருந்தா என் பழைய பாக்கியை கொடுத்துருங்க. டேய், உன்னை என் கையாலேயே உன்னை சார். எல்லாத்தையும் விடு. இப்போ ஜீப் ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா? பண்ண மாட்டேன். பண்ணாம எப்படி போறேன்னு பாக்குறேன். பாத்துக்கோங்க. டேய், எங்கடா போற? நில்லு. டேய், பாத்தீங்களா சார் அவன் திமிரா? உங்களையும் மதிக்காம போறான். மங்கா, காத்து ஒரே பக்கம் வீசாது. அவன் லைஃப் பஞ்சர் ஆகட்டும், மரியாதை எப்படி வருதுன்னு பாரு. என்ன மங்கா, செகண்ட் ஷோ முடியற டைம் ஆச்சு, நம்ம டார்கெட் இன்னும் முடியலையே. டார்கெட். ஏய், ஸ்டாப். ச்சே, வியாபாரம் போச்சு. டேய் போலீஸ் மச்சான். இருக்கட்டும், நம்ம மங்கா தானே. என்னது நம்ம மங்காவா? இல்ல, ஏய் நிறுத்து. இறங்கடா, இறங்கு. நல்ல மாட்னடா நீ. நீங்களும் தாங்க. ஏய் மேடம், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை மேடம். எவன் அவன்? அதான் இவன் தான் மேடம். அதான் உங்களை பார்த்ததுல இருந்து மனசே சரியில்லைங்க. ஹெல்மெட் இருந்தா நல்லா இருக்கும்டா. நைட்ல ஹெல்மெட் எதுக்கு சார்? எந்த டைமா ஏய், இருந்தாலும் வண்டி இருக்கணும். விட்டு இறங்கு. ஃபைனை கட்டு. அட, இறங்கு. நமக்குள்ள என்ன சார் ஃபைனுக்குங்களா? விட்டுருங்களேன். நேத்து நீ எங்க பேச்ச கேட்டியாடா? இன்னைக்கு போலீஸோட பவரை நான் காட்டுறேன். மேடம் மேடம் ப்ளீஸ் ஏய், மேடம், வாடா. போலீஸ் போற காட்டுவாங்களா என்ன? இப்படி திரும்ப நான் காட்டுறேன். வச்சுக்கங்க சார், பரவாயில்ல வச்சுக்கங்க. கையில என்னடா? 10 ரூபாய் காயின் இருக்குங்க சார், அது கீழே விழுந்துருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேடி கொடுப்பீங்களா? கம்ப்ளைண்ட் தெரியா? கம்ப்ளைண்ட். சார், என்ன கேஸ்? வித்தவுட் ஹெல்மெட்னு ஃபைன் போடுங்க. வித்தவுட் ஹெல்மெட்டா? 1000 ரூபாய் ஃபைன். 1000 ரூபாய் போதுமா இல்லனா 2000 ரூபாய் எழுதிக்கிறீங்களா? தங்கராசு, ஐயோ எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? சார் நில்லுங்க. சார், என்ன சார் எஸ்ஐக்கு ஒண்ணு பார்த்தா மாதிரி போறாரு? ஏன்னா அவன் போலீஸ்காரன் இல்லடா. என்ன போலீஸ் இல்லையா? நான் அப்பவே நினைச்சேன், இந்த ஆளை பார்க்கும்போது லாரி கிளீனர் மாதிரிலாம் இருக்கான். இவங்க போலீஸ் தான்டா, அவன் தான் போலீஸ் இல்ல. சாரி சார். அவன் லாரி டிரைவர்ரா. அவனுக்கு கடன் தரணும், அதான் பார்த்தோனே ஓடுறான். ஆமா, போலாம். எப்படி போறாங்க பாரு. ஹலோ மங்கா மேடம், இங்க பாருங்க. மாட்டணுமா? ஏதோ போலீஸ் பவர்லாம் சொன்னீங்களே, காட்டாமலே போறீங்களே? ஒன்னும் இல்லையே, டியூட்டி முடிஞ்சது கிளம்புறோம். ஓ, போங்க போங்க போங்க. நான் இந்த ஃபுட்டேஜ் உங்க எஸ்ஐ சாருக்கு காட்டி அவர்கிட்ட பாத்துக்கிறேன் அந்த போலீஸ் பவர். இதுல சூப்பரா இருக்கீங்களே. ஏய் தங்கம், உனக்கு புண்ணியமா போயிடும்டா. உனக்கு என்ன வேணும்? ஷேர் தரவா? யாருக்கு வேணும் அந்த திருட்டு பணம்? தங்கம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. தங்கமா? நான் என்ன தங்கமா? 22 கேரட் பியூர் கோல்டு. அந்த வார்த்தைய உங்க மங்கா திருடிக்கு சொல்ல சொல்லுங்க. ஏய், யார பாத்து திருடிங்கடா? ஏய், இப்படிலாம் நான் வீடியோ தர மாட்டேன். அவங்கிட்ட நம்ம சினிமா இருக்கு, அது மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, நம்ம மான மரியாதை வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும். தங்கம் இல்ல, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. ஐயா வேணாம் வேணாம், இதை நான் எஸ்ஐ சாருக்கே அனுப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மங்கா சொல்லு மங்கா. சொல்லுங்க திருடி மங்கா மேடம். என் தங்கம் இல்ல, அந்த வீடியோவை டெலீட் பண்ண. இவ அடிக்காமலே குஸ்தி போட்டியில ஜெயிச்சிருவா போல இருக்கே. ஆமா. வாமா போலாம்.
தங்கம் நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா உன் லவ் சக்சஸ்ரா போடா ஸ்ரீ 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 எல்லையம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்துள்ள எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. குஸ்தி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர் அனைவருக்கும் நமது எம்எல்ஏ அவர்கள் மிகப்பெரிய பரிசு ஒன்றை தர இருக்கிறார். ஏய் முன்னாடி நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. அப்புறம் வெயிட் பண்ற ரோல் பண்ணு. சரிண்ணே. இங்க நம்ம ஊர் கடவுள் எல்லையம்மன் திருவிழா நடக்குது. எம்எல்ஏ மருதுபாண்டி இந்த குஸ்தி போட்டிக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல இப்ப காலத்துல விளையாடுறது நம்ம அர்னால்டு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அவன் யாரா இருந்தாலும் காத்துல தூக்கி வீசிடுவாப்ல. இது உங்ககிட்ட சொல்றது நம்ம லோக்கல் டிவி சேனல் லோகநாதன் ரிப்போர்ட்டர். ஹாய் 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 டேய் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளு. ஏய் இந்த வயசுல இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. இப்ப நம்ம அர்னால்டோட போட்டியிடுறதுக்கு நம்ம அழகு தங்கராசு தயாரா இருக்காரு. தள்ளி போ. போ போ. தள்ளுன்னு சொல்றேன்ல. சிச்சி தள்ளுங்க. ஏய் தம்பி, ஏய் பணத்துக்காகனா இந்த பக்கம், மேல போகணும்னா அந்த பக்கம் போ. எந்த பக்கம் போகணுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோடா. செக் போடா. உன் தலையெழுத்துடா, உன்னை யாரும் காப்பாத்தவே முடியாது. ஏய் அவன் பேச்சலாம் கண்டுக்காதடா. உன்னதான் மச்சான் நம்பி இருக்கேன். தோத்துட்டா 2000 போடு மச்சான், அது என் பால் காசுடா. டேய் உனக்கு 2000 ரூபாய், எனக்கு 10,000 ரூபாய். நிலத்துக்காக சேர்த்து வச்ச பணம்டா அது. உயிர் போனாலும் பணத்தை மட்டும் விட மாட்டேன். எனக்கும் அதே பயம்தான் மச்சான். ஆ? நீ தான்டா ஜெயிப்ப. இந்த குஸ்தி போட்டியில நீங்க தங்கம் வெல்லணும்னா இவங்க மேல பணத்தை கட்டலாம். அர்னால்டு பேர்ல 2000. என்னது 4000 அவன் பேர்ல. அது வந்து பணம் யாருக்கும் சும்மா வராதுன்னு அந்த தடி என்கிட்ட சொன்னான்ல. நீ எப்படி ஜெயிக்க மாட்ட, அட்லீஸ்ட் தோத்தாவது ஜெயிக்கவையே. டேய் போங்கடா. ஏய் அமுகுனது போதும் வாடா. ஏய் டேய் சோமு, அந்த அர்னால்டு தானே ஜெயிப்பான். ஏன் டவுட்டா? வந்தான் ஜெயிப்பான். பாத்தல எப்படி இருக்கானு? என்னது 4000டா? ஒருத்தண்டா பாருங்க. மக்களே பாத்துக்கிட்டே இருங்க.
எதிர்பார்க்கவே இல்ல. இந்த குஸ்தி போட்டியில் யாரும் நினைச்சே பார்க்காத அளவுக்கு அழகு தங்கராசு வெற்றி பெற்றுள்ளார். சரி வா மங்கா, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். வாங்க சார். இந்த குஸ்தி போட்டியில் வென்றுள்ள தங்கராசுக்கு நம்ம எம்எல்ஏ மருதுபாண்டி அவர்கள் கையால பணப்பரிசை இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுக்க போறாரு. சார் வணக்கம் சார். ஏய் சார் ஒரு செல்ஃபி சார். நம்மாலு ஏய் மங்கா திருடி. ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சு.